சார் அப்படின்ற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்க போது தேர்தல் ஆணையம் எல்லாருடைய வாக்கு பட்டியலையும் சரிபார்க்க போறாங்க. ஸோ இது தொடர்பான நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தமான நியூஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்புக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று உரையாட வருண் டாக்ஸ் வருண் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் பிரபு, எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ் தடத்துல வந்து சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. உங்களை சந்திக்கிறதுலயும் மிக்க மகிழ்ச்சி. சினிமா ரிவ்யூ பண்றவங்கலாம் பொலிட்டிக் பேசுறாங்க, அரசியல்வாதிகள்லாம் சினிமா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் விமர்சனமாக எழுந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? அரசியல்வாதிகள்லாம் இப்போ எங்கேருந்து வந்தாங்க பெரும்பான்மையான பார்த்தோன்னா சினிமாலேருந்து வந்திருக்காங்க. அந்த மாதிரி தலையெழுத்து கொண்ட நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எத்தனை 2 முதல்வர் 3 முதல்வர்கள் 4 முதல்வர் கூட சொல்லலாம். டெக்னிக்கலி அண்ணாதுரை கூட வந்து வசனம்லாம் எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பேற்பட்ட இந்த தமிழ் ஸ்டாலின் கூட நடிச்சிருக்காருல்ல. ரியலி சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். அடுத்த முதல்வர் கூட பெரிய நடிகர், துணை முதல்வர். ஐயோ விட்டுட்டேனே, என்னோட சினிமா நாலேஜ் கொஞ்சம் கம்மிங்க, அதனால சரி அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படியும் மனசுல இருந்து போச்சு. இந்த படம் வந்து ஒரே ரத்தமா தெரியலங்க, அது என்ன படம். ஓகே, ஒரு நாள் நான் அதை வந்து ரீரிவ்யூ பண்ணணும். ஓகே, பார்த்து ரீவாட்ச் பண்ண எந்த ஓடிடியில் இருக்குன்னு தெரியல. எனிவே அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வந்தவர் தான். அதனால சினிமாவும் அரசியலும் இன்னும் பிரிக்கப்படலை. திருப்பியும் விஜயும் வந்திருக்காரு. ஆனால் இப்போ ஒரு முதல்வரோ இல்லை ஒரு எதிர்கட்சி தலைவரோ ஒரு படத்தை பார்த்து மூவ் ஆயிட்டாரு ரொம்ப அப்படின்னா அதுக்கு ஒரு அறிக்கை வெளியிடுறது அப்படிங்கிறது. இந்த படத்தில் இவ்வளோ அரசியல் பேசியிருக்காங்க, சொன்ன மேட்டர் அது ஒன்று. இல்லை அந்த படக்குழு வந்து அவங்கள வந்து கூப்பிட்டுருப்பாங்க, ப்ரிவியூ ஷோவில் கூப்பிட்டுப்பாங்க. அங்கே போயிட்டு பார்த்துட்டு அந்த படத்தை பற்றி பேசுறது, பக்கத்தில் நடிகர்கள் டேரக்டர்லாம் இருப்பாங்க. அது முதல்வர் மட்டும் இல்லை, எல்லா கட்சி தலைவரும் பண்ணுவாங்க. அது ஒன்று. இன்னொன்று, அரசியலில் இருக்கிறவங்க, அரசியலை பற்றி பேசிகிட்டு இருக்கிறவங்க, சினிமாவில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனை, அதுவும் அரசியல் பேசியிருக்க ஒரு சினிமா, அதை பற்றி பேசுறது அப்படிங்கிறது ஒரு ரகம். இதை 3 ரகமாக தான் நம்ம வந்து பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு. பட் சமீபத்தில் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியே செட் பண்ணி ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு வெளில வந்து ரிவ்யூ கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு போல இருக்குது. நான் கூட கிஷோர் கே சாமி இருக்கார்ல, அவர் கூட இன்டர்வியூ எடுத்துருக்கோம். வேண்டே அவர் வெறுப்பேற்றத்துக்கு சொன்னேன், என்னங்க எடப்பாடி வந்து அவருக்கு ட்ரெண்டே இல்லை, பைசன் படத்தை போய் பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ கொடுக்க சொல்லுங்க, அவர் ட்ரெண்டிங்கான ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே கடுப்பாயிட்டு அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு இருந்தார். பட் இன்னைக்கு கால ஓட்டத்தில் திருமாவளவன் அவர்கள் பைசன் படத்தை போய் பார்த்து ரிவ்யூ கொடுத்தாருன்னா அது வந்து எனக்கு ஒரு ஆடாவே தோணாது. பட் அவர் டூட் படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறாரு. அந்த படத்தில் ஒரே ஒரு 2 சீனில் வந்து சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிரான்னு சொன்ன. பட் அதுக்கான படமாக என்டர்டைன்மெண்ட் மூவி இது. ஆனால் திருமாவளவனோட ஸ்டேச்சருக்கு அந்த படத்தை போய் பார்த்து என்னங்க இது, இவர் இந்த படத்துக்குலாம் போறாருன்னு சொல்லிட்டு சில சலிப்பு அவரோட ஆதரவாளர்களுக்கே வந்து ஏற்பட்டிருக்கலாம். முதல்வர் கூலி படத்தை என்னைக்கு போய் பார்க்குறாரு? சரி, அவங்க சொந்தக்காரங்க தான் எடுத்தாங்க, சரி பார்க்கட்டும், முதல்வர் வந்து படம் பார்க்கக்கூடாதுன்னு இல்லை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து அடித்து விரட்டப்படுறப்போ இது சினிமாவில் இருக்க சீன் மாதிரி இல்லையா? அவங்களுக்கு இங்கே அடித்து விரட்டப்பட்டிருக்காங்க, அப்படி பேரலல் கட் பண்ணால் நம்ம பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா அதே தான் பைசனுக்கும். பைசன் வந்து நெல் முட்டைகள் வந்து நினைக்கிறது. அதான் சொல்ல வந்தேன். பைசன் படத்தை வந்து கண்டிப்பாக முதல்வர் பார்த்துட்டு அதை பற்றி பேச தப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட அப்பாவை காட்டியிருக்காங்க, அண்ணா அவரோட படத்தை காட்டியிருக்காங்க, உங்கள் பெரியப்பா எம்ஜிஆர் அவரோட படத்தை காட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் பேசலாம், அதுக்கான எல்லா ஸ்கோப்புமே இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த படத்தை வந்து உங்கள் கட்சிக்கான ஒரு ப்ரொமோஷனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ரிவ்யூ போட்டது ப்ளூ சட்டை மாறன் இல்லை, நம்ம துணை முதல்வர். ஸோ அதனால் அவங்களோட அரசியல் பேசுகிறதா நினச்சி பேசலாம். ஆனால் என்னைக்கு பேசுகிறாரு ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய முதல்வர் அன்னைக்கு பேசுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து அரசியல் சார்ந்து நிறைய காணொலிகள் பதிவிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன சொல்றாங்க, நீங்க ஏன் படத்தை பத்தி பேசுறீங்க, நீங்க அரசியல் பத்தி தானே பேசணும், அரசியல் பத்தி தானே பேசணும். ஏங்க படங்கிற சினிமான்ற ஒரு டூலை வச்சுதாங்க இவ்வளவு பேர் ஆட்சிக்கு வர்றான், இல்லை ஆட்சிக்கு வர முயற்சி செஞ்சுட்டு இருக்கான். அதுல ஒரு நரேஷனை செட் பண்றான், அதுல ஒரு ப்ரொபகேண்டாவை பண்றான், அதுல ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்காங்கன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணி பேசணும். இல்லை நிறைய பேருக்கு புரியலன்னா அதுல இருக்க லேயர்ஸை டீகோட் பண்ணி சொல்லணும். இல்லை ஒரு சீரழிவு கலாச்சாரத்தை ஒரு படத்துல காட்டுறாங்கன்னா அதுவும் தானங்க சேர்த்து தானங்க அரசியல். ஒரு குடும்பத்துல இருந்தாங்க எல்லாமே ஆரம்பிக்குது. ஒரு குடும்பத்தை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் திரைப்படத்துல வந்தா அதை குறித்தும் பேசணும். அது ஒரு அரசியல்வாதியோட கடமை. ஆனால் தன்னிச்சையா வந்து ஒரு காணொலியில் பேசுறது வேற. அந்த ப்ரொடக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியல்வாதியை கூப்பிட்டு ஒரு ப்ரிவ்யூ ஷோவில் பார்த்து ரிவ்யூ கொடுக்க வைக்கிறது வேற, அது ப்ரொமோஷன். இது வந்து சமூகத்தில் வந்து மக்கள் மேலே இருக்க அக்கறையில் ஒரு திரைப்படத்தில் இருக்க விஷயத்தை பற்றி எடுத்து பேசுறது. ஸோ நிறைய வித்தியாசம் இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். ஓகே, இப்போ அரசியல்வாதிகள் சினிமாவை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு தரப்பு, இல்லை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாங்க. ஓகே, ஏன் பார்க்கக்கூடாது? ஏன் பார்க்கக்கூடாது? அதெல்லாம் பார்க்கலாங்க. ஏங்க நம்மள மாதிரி தாங்க அவங்களும், அதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் முதல்ல இந்த அளவுக்கு இல்லைல்ல. முதல்ல ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்பொழுது,
கருணாநிதி அவர்கள் இருக்கும்பொழுது இந்த அளவுக்கு போயிட்டு சினிமா ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இல்ல இப்போ ரொம்ப அது அதிகமா இருக்கு. கருணாநிதி அவர்கள் பார்ப்பாரு, ஜெயலலிதா கொஞ்சம் கம்மியாக தான் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மற்றவங்க சொல்லக்கூடிய தகவல்லாம் வச்சு பார்த்தா அவங்க வந்து ஷீ சீம்ஸ் டு பி அ மாடர்னைஸ் பர்சன், ரீடிங் அ லாட் ஆஃப் புக்ஸ், குட் இங்கிலீஷ் அது மாதிரிலாம் தெரிஞ்சாலும் அவங்க அந்த தேன் கிண்ணம் டைம்லேயே செட் ஆகி பழைய விஷயங்கள் தான் திருப்பி பார்க்கக்கூடிய ஆட்கள் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய பேட்டியில் நம்மளுக்கு தெரிஞ்சுது. இல்ல படம் பார்க்க மாட்டாங்கன்னு நான் சொல்லல, கருணாநிதி அவர்கள் பார்ப்பாரு, இந்த மாதிரி ரிவ்யூ கொடுத்துட்டு கொடுக்க கொடுத்துட்டு மாட்டார். அது வந்து தெரியும் அவரோட ஸ்டேச்சருக்கு. அது வந்து படம் பார்த்தார் அப்படிங்கிறது நியூஸ், அவ்வளவுதான். அதுல இருந்து அவர் பப்ளிசிட்டி எடுத்துப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினி படத்தை பார்த்தாலும் ரஜினி ஃபேன்ஸோட அந்த ஒரு சின்ன ஒரு தாக்கத்தை வந்து அவர் பக்கம் எடுத்துப்பாரு, ஆதரவை ரிவ்யூ எல்லாம் கொடுத்துட்டு. அதான் பைசன் படம் முதல்வர் பார்த்தார்ன்றது போதுமானது இல்ல, போதும் அதுக்கு மேல வந்து நீங்க ஆற கட்டி தழுவி ரைட் அப் எழுதிக்கிட்டு இருக்கிறதுலாம் எதுக்கு? அது அது ஓப்பன் எல்லாருக்குமே தெரிஞ்ச நியூஸ் தாங்க. இவங்களுடைய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய அடுத்த வாரிசு, அடுத்த நாயகன், அடுத்த துணை முதல்வர், அடுத்த முதல்வர் என்று எல்லாரோடும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும் இன்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், ரெட்ஜென்ட்டை சேர்ந்த இன்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாரி செல்வராஜோட படத்துல வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதனால கூப்பிட்டு ஒரு அப்பீஸ்மெண்ட் பண்ணணும், இது மாதிரி இதே மாதிரி நல்ல படமா எடுத்து கொடுங்க, மாமன்னன் மாதிரி எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரோ இன்னும் கொஞ்சம் அவரை கூப்பிட்டு ஒரு கனப்படுத்தினா பாருங்க, ஐயோ முதல்வரே கூப்பிட்டுட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நன்றிக்காக என்னைக்குமே அதை மனசுல வச்சுட்டு ஸோ இன்பாவை வந்து ஒரு ப்ராப்பர் லான்ச் பண்ணலாம்ல அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஓகே, ரொம்ப திமுக அரசாங்கம் இந்த சினிமா கூட ரொம்ப நெருங்கி இருக்காங்களோ, கண்ட்ரோலே வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது என்ன மாதிரியான ஆயுதம்னு. இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு தமிழ் தேசியம் பிடிக்குதோ, தேசியம் பிடிக்குதோ, திராவிடம் பிடிக்குதோ, யாரா இருந்தாலும் சரி அவங்க கரெக்டா வந்து அக்னாலேஜ் பண்ணாங்கன்னா சினிமா இஸ் அ கிரேட் வெப்பன், இட்ஸ் அ டூல். தட் வெப்பன் கேன் பி யூஸ்ட் ஃபார் அ டிஸ்ட்ரக்ஷன். அது ஆக்கப்பூர்வமாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து, இதை நான் சொல்ல மார்க்ஸ் தான் சொல்லியிருக்காரு, ஓகேவா, அது வந்து சேர்த்து அதன் மூலியம் அது மூலிமா இம்பேக்ட் ரொம்ப ஈஸி மகாபிரபு. நம்ம எல்லாருமே சமத்துவமாக வந்து உட்காந்து பார்க்கறது அப்படிங்கிறது வந்து சினிமா ஹாலில் தான். இதே நீங்கள் ஒரு பெரிய கான்சர்ட்டு ஃபங்க்ஷனு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா விஐபிஸ்லாம் முன்னாடி உட்காந்துருப்பான். சினிமாவில் அப்படியே உள்ட்டா 10 ரூபா டிக்கெட் வாங்குறவங்க வந்து முன்னாடி உட்காந்துருப்பாங்க. சினிமா வந்து வேற மாதிரி, அது டோட்டலாக எல்லாருமே எடுத்து வரத்துல உட்கார வச்சிருவாங்க. நீ என்ன சாதி மதம்லாம் பார்த்து உட்கார முடியாது, இந்த சீட் கிடைச்சிக்கலாம் உட்காந்து எல்லாருமே பேன் பார்த்துட்டு இருப்போம். அந்த இருட்டில் நம்ம வில் எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டி. அப்போ என்ன ஆகுது, நிறைய விஷயங்கள் உங்களே தெரியாமல் உள்ளே போயிடுது. அப்பேற்பட்ட ஒரு மீடியமால தான் நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அதனால் நம்ம பாராட்டல. நம்மளோட மக்களோட மைண்ட் செட், மாஸ் மைண்ட் செட்னா அப்படி தான் இருக்குது. நம்ம டிஎன்ஏ அது இருக்குது, ஒரு படத்தை பார்த்து ஈஸியாக கன்வின்ஸ் ஆகிறது அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து கரெக்டான யூஸ் பண்ணிட்டா நம்ம வந்து அதன் மூலிமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலான்றதை தெரிஞ்சு சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்க ஒரே கட்சி திமுக. அவங்கள பார்த்து எல்லாருமே கற்றுக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ப்ரொபகேண்டா மீடியம் எப்படி கிரியேட் பண்ணுறது, யூடியூப்குள்ளே எப்படி ஒரு ஈகோ சிஸ்டம் உண்டாக்குறது, பேச்சாளர்களுக்கு பட்டறையை வச்சு அவங்க பார்த்தீங்கன்னா பயிற்சி அளித்து போயிட்டுருக்காங்க. யூடியூபர்ஸ், பாட்காஸ்ட் பண்ணுறவங்க, சினிமா ரிவ்யூ பண்ணுறவங்க, மீன் கிரியேட்டர்ஸ், அதாவது எல்லா துறையிலும் நம்ம ஆட்கள் இருக்கணும். அதை பண்ணிட்டாங்கல்ல அவங்க தான் பயனியர்ஸ். அவங்கள பார்த்து தான் மற்றவங்களாம் இன்னைக்கு வரைக்கும் பண்ணதுக்கு முடியல. ஆர்கானிக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்டிகேக்கு வந்து ஒரு ஐடி விங்கோ இல்லை பேச்சாளர்கள் இல்லை ஒரு புத்தக வாசிப்பில் விருப்பம் இருக்கக்கூடிய பேசலாம், அதெல்லாம் ஆர்கானிக்காக உருவானது. ஆனால் காசு இல்லையே என்டிகே கிட்ட அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு. அவங்க வந்து ப்ராப்பராக அதை நர்ச்சர் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. திமுக மட்டும் தான் தமிழ்நாட்டில் பண்ணுதுன்றீங்க. அதிமுக வந்து ஐ எம் ரியலி சாரி டு சே சுத்தமாக வேஸ்ட். தெரியல அவங்களுக்கு. அவங்க கிட்ட அவங்களுக்கும் ஒரு செல்வாக்கு, கட்டமைப்பு எல்லாமே இருக்கு. பட் தேர் நாட் டேக்கிங் இட் சீரியஸ்லி. பண்ண மாட்டாங்க. ஆமா, இவங்க அதுக்கு ஒரு படி மேலே போய் என்ன பண்ணிட்டாங்க, படம் திரைப்படத்துறையே வந்து கையில் எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நீங்க நிறைய பெரிய நடிகர்களே அவங்களோட அது வந்து நல்லா உற்று நோக்குனீங்கன்னா தெரியும், அவங்க ஒதுக்கப்பட்டோ இல்லை அவங்க படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷோ கிடைக்காது, அந்த படம் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதெல்லாம் வந்து ஏன் நடக்குதுன்னா அவங்க திமுக அரசாங்கத்துக்கு கூட ஒத்து போயிருக்க மாட்டாங்க. ரெட் ஜெயண்ட்டுக்கு கீழே அவங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க. அவங்க அஜெண்டாவுக்கு செட் ஆகாதவங்களா இருப்பாங்க. இன்னைக்கு வேற வழியே இல்லை. முழுக்க முழுக்க தமிழ் திரைத்துறையை அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அதை ஏன் பண்ணுறாங்கன்னா அது மூலியமாக வரக்கூடிய காசுக்காக இல்லை. அந்த மீடியமை வச்சுக்கிட்டா, நம்ம உயிர்ப்போடு வச்சுக்கிட்டா நம்மளோட திராவிட சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்க்கலாம். அதற்கு அடுத்த முயற்சி தான் வரக்கூடிய பராசக்தி அப்படிங்கிற படம். சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா முரளி எல்லாருமே நடிச்சிருக்க, சுதா கோங்கரா டைரக்ட் பண்ணியிருக்க பராசக்தி. ஸோ அவங்களோட ரூட் மேப் தெரியுதுல்ல உங்களுக்கு, இட் ஒர்க்ஸ். நம்ம பசங்க தான் பார்க்குறீங்களா எப்படி இருக்கானுங்க சினிமாவை பார்த்து, அதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதான் ரியாலிட்டின்னு நம்பிட்டு இருக்காங்க. அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி, எலெக்ஷன் நெருங்குற காரணத்தினால தமிழ்நாட்டில் நிமிடத்துக்கு ஒரு செய்திகள் வந்துகிட்டே இருக்கு, நிறைய அப்டேட்ஸ் ஆனது வந்துகிட்டே இருக்கு. அரசியல் தொடர்பாகவும், கூட்டணி தொடர்பாகவும், நிறைய தலைவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் தொடர்பாகவும் நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இது தொடர்பான நியூஸை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே2 நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம்.
ஆனா நடிகர்களும் இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்கள்லாம் பேச மாட்டாங்க நடிகர்கள். இதே அதிமுக ஆட்சி நடக்கும்பொழுது சத்யராஜ், பிரகாஷ் ராஜ் அது எல்லாம் ஏன் பேசுனாங்க. அதுதான் நான் சொன்னதுக்கான விடை தான். ஏன்னா அதிமுக வந்து இந்த மாதிரி ஃபுல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் எடுத்து ஏதோ ஒரு மினிஸ்டர் ஏதோ வந்து பின்னாடி இருந்து தயாரிக்கலாம் அப்படிலாம். பட் இவங்க வந்து ப்ராப்பரா திரைப்படத்துறையை வந்து கையில வச்சிருக்காங்க. ஆனா எத்திக்கலா கரெக்டா போறது. எத்திக்கலா கரெக்ட் இல்ல. இவங்க வந்து எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவை இவங்கள விட்டு பிரிக்க முடியலன்னா, பீக் ஆஃப் த பவர்ஸ் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது தான் உதயநிதி ஸ்டாலினோட முதல் படம் ரிலீஸ் ஆகுது. ஓகே, ஓகே. அப்பவே பாருங்க, தே ஆர் ஸ்டில் அப்படியே அந்த குள்ள சர்வே ஆயிட்டு அப்படியே அந்த படமும் ஓடுச்சு. நல்லா ஓடுச்சு. ஓடுச்சு. ஸோ அவங்க சினிமால அவங்க வேர் ஊன்றிட்டாங்க பிரதர். அது ப்ரொடியூசர்ஸா இருக்கலாம், டைரக்டர்ஸ் இப்போ உருவாக்கி வச்சிருக்காங்க. சிறந்த திறமையுள்ள பல டைரக்டர்ஸ் அவங்களுடைய திராவிடம் பேசக்கூடிய டைரக்டர்ஸாக தான் இருக்காங்க இன்னைக்கு, இல்லையா? வெற்றிமாறன் அவர்கள் அவர் ஓப்பனாகவே நிறைய படத்தில் வந்து காமிச்சிருக்காரு. ரஞ்சித் அவர்கள், ஏன் மாரி செல்வராஜ், இவங்க எல்லாருமே பாருங்க சோஷியலி பொலிட்டிக்கலி மூவிஸ் எடுக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து திமுகவோட ஈகோ சிஸ்டத்து கூட தான் ஒரு நல்ல தொடர்பில் இருக்காங்க. எதிர்த்து பேசிட முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இன்னைக்கு எதிர்த்து பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் ஓரங்கட்டப்படுவீங்க. ஒரு மியூசிக் டைரக்டர் பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா பாவம் அவரே வந்து திருப்பி மீண்டிருந்து எப்படியாவது திமுக கூட ஒட்டி உறவாடி நல்ல சான்ஸ் திருப்பி பெற்றலாம்ல. அவர் ஏதோ ஒரு மழை வெள்ள டைம்ல கொஞ்சம் உண்மையை பேசிட்டாருங்க. அவர் சூப்பராக சைட் லைன் பண்ணி அவர்கிட்ட வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாங்க. இது தெரியாமல் அப்படியே நடக்கும் வெளில. அவர் இருப்பாரு அப்படியே ஃபேட் அவே ஆகி போயிட்டே இருப்பார். ப்ராமினன்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவர்கிட்ட இருந்து போயிடும். இது வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கு, அந்த மியூசிக் டைரக்டருக்கு மட்டும் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் திரைத்துறையில் இருந்துட்டு இந்த மாதிரி எதிர்க்கருத்தை சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க. உங்களுக்கு அதுக்கு மேலே வாய்ப்பே வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஏற்கனவே நீங்கள் அவங்க கூட ஒட்டி உறவாடினாலும் வாய்ப்புங்கிறது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். திறமை அதுக்கு மேலே நீங்கள் எல்லாக்கிட்டையும் ஒத்து போகணும், அனுசரித்து போகணும், நீங்கள் அந்த கேரக்டருக்கு செட் ஆகணும், அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்காங்க, தெரிஞ்சவனை போடுவான். அதெல்லாம் தாண்டி நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு ஜெயண்ட்டை எதிர்த்துட்டு எப்படி நீங்கள் வந்து திரைத்துறையில் ஜொலிக்க முடியும்? இருக்கவே முடியாது. அதனால தான் இவங்களாம் பேசுறதுக்கு பயப்படுறாங்க. சரத்குமார்லாம் வச்சு சரத்குமார்னு சொல்லிட்டேன், சாத்யராஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அநியாயம். அவர் போடாத வேஷமே இல்லை ரியல் வாழ்க்கையில். நான் சொல்கிறேன், நீங்கள் அவர் போட்ட அந்த பெரியார் வேஷம், அந்த பாகுபலி கட்டப்பா வேஷம்லாம் இல்லை. அவர் வந்து அநியாயம் உளுந்து வேலை செய்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் வந்து எதிர்த்து பேசவே மாட்டாங்க. அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப ஸ்டூபிடிட்டி. ரியாலிட்டியை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போ சினிமா வந்து ஃபுல்லா திமுகவுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால அரசியல்வாதிகள் வேறு வழி இல்லாமல் சினிமா ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாம், கொடுத்து தானே ஆகணும். ஓகே. மாசு கூப்பிட்டு போயிட்டு இட்லி கடைக்கு இது பண்ணாரு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம மேலே கோச்சிக்கிட்டாங்க. சீமான் அவர்கள் டைரக்டர் தான், திரைத்துறையில் தான் வந்தார். அவருக்கு படம் பார்த்துட்டு எல்லார் மேலேயும் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கேன்னு என்னோட அவருக்கு நிறைய நாலேஜ் இருக்கலாம். பிகாஸ் இஸ் அ டைரக்டர் பேசிக்லி இதுக்கு முன்னாடி. ஆனால் இந்த டான் பிக்சர்ஸ்ன்னு எடுக்கக்கூடிய படம் ஏற்கனவே ஒரு சர்ச்சையில் சிக்கி. அப்படி இருக்கிறப்போ அந்த படத்தை அவர் ரிவ்யூ கொடுத்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது படையாண்ட மாவீரன் ஒரு படம் வந்துச்சு, போய் ரிவ்யூ கொடுத்தாரு. யாரும் தப்பாக சொன்னாங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, அதுக்கும் கொடுத்தாரு. இல்லை அதையெல்லாம் ஒரு நட்பின் பேரில் கூட இருக்கவங்க கூப்பிட்றாங்க, போய் பார்த்துட்டு அதில் அவருக்கு பிடிச்ச விஷயத்த எடுத்து சொல்கிறாரு. பட் ஏன் இட்லி கடை நான் ஒரு டீசெண்டான மூவி தான். அது பேசின விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆபாசம் இல்லாத ஒரு அழகான ஒரு படம் தான். நிறைய பேர் எமோஷனலாக டச் பண்ணிச்சு, சில பேருக்கு பிடிக்கல. அதில் தப்பான விஷயம்லாம் எதுவும் இல்லை. ஆனால் அந்த ஒரு பேனர்லேருந்து வரக்கூடிய இடத்துல வந்து சீமானவர் நிற்கிறாருன்னா எனக்கு என்னென்னா, அவருக்கு மரியாதை கொடுத்து படத்தின் நாயகனோ இல்லை ப்ராப்பராக அந்த ப்ரொடியூசர் முதன்மை ப்ரொடியூசரோ இல்லை ஏதோ ஒருத்தவங்க க்ரூவில் இருந்து டேரக்டர் டேரக்டர் ஆக்டர் ரெண்டுமே தனுஷ் தான், யாராவது ஒருத்தர் வரணும். யாருமே வரல. யாராவது ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்க, யாருன்னு எனக்கு தெரியாது. சீமானவர்கள் வந்து ரிவ்யூ கொடுத்துட்டு இது அவருக்கு செய்யப்பட்ட அவமரியாதையாக நான் வந்து பார்க்குறேன். அதனால தான் நம்ம அந்த டைமில் வந்து இது வந்து தேவையில்லாத ஒரு ரிவ்யூ அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. உடச்சி பேசினா எல்லாத்தையும் பேசணும். ஸோ என்னால் ரெசிஸ்ட் பண்ண முடியல சொல்லாமல். ஓகே, நிறைய விஷயம் நம்மோடு பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.